லார்ட். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அன்பு பிள்ளைகளே, காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. என்ன நாம் செய்ய வேண்டும்? நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நம்பணும். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதே இல்லை. ஆமென். நம்மளே நம்மளுடைய பாரத்தை என்ன பண்ணுவோம்? சுமந்துப்போம். நம்மளே நம்ம குவெஸ்டின் பண்ணிப்போம். நம்மளே இதை சால்வ் பண்ணலாம் என்று நாம் அநேக ஐடியாஸ யோசிப்போம், அநேகர்கிட்ட ஐடியா கேட்போம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. உங்கள் காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அவர் இடத்துல நீங்க ஒப்பு கொடுத்துடணும். நீங்க பாத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன காரியத்தை வாய்க்க செய்யுங்க, நான் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நான் இதை பத்தி கவலைப்பட போறதில்ல, நீங்க எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று ஒரு நம்பிக்கை. செகண்ட், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் அவரை நம்பணும். முழு மனதோடு நம்பணும். சந்தேகப்படாமல் நாம் அவரை நம்ப வேண்டும். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் இந்த காரியத்தை எனக்காக வாய்க்க பண்ண அவரால் மாத்திரம் கூடும், எனக்கு நன்மையானதை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளோட வாழ்க்கையில வரணும். ஆமென். தானியேல்ல ஒரு அருமையான சம்பவம் இருக்குங்க. வாசிக்கலாமா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுகிறார்? 6 முழம் உயரமும் 6 முழ அகலமும் இருக்கிற பெரிய சிலையை உண்டு பண்ணி பாபிலோன் தேசத்துல வைத்து எல்லா தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் விசாரிப்புக்காரர் அனைவரையும் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுகிறாரா? கூப்பிட்டு அந்த பொற் சிலையை என்ன பண்றாரா? வணங்க கட்டளை எடுக்கிறார். ஆனால் விசாரிப்புக்காரரா இருக்கிற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் இந்த காரியத்தில் உடன்பாடே இல்லை. ஏன்னா அவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். அதனால இந்த சிலையை வழிபட அவர்கள் ஆயத்தமாகவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை மீற அவர்களுக்கு மனதே இல்லை. அதனால என்ன பண்றாங்க? ராஜாவோட கட்டளைகளை மீறுகிறார்கள். மீறி அதை செய்கிறதே இல்லை. அப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுறதுன்னா, அந்த கல்தேயர் தேசத்துல சிலர் வந்து என்ன பண்றாங்க? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற யூத மக்கள் என்ன பண்றாங்க? உங்களுடைய கட்டளைய கீழ்ப்படியவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நேபுகாத் நேச்சாருக்கு செம கோவம் உண்டாயிடுச்சு. கோவப்பட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அவங்களன்னு சொல்லி திருப்பி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. நான் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்ப அந்த சிலையை வந்து வைங்க, நீங்க போய் வணங்குங்க என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. 16ஆம் வசனம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எவ்வளவு போல்டா சொல்றாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். ஆமென். எங்களை அக்கினி சூளைக்கும் விடுதலையாக்க அவரால் கூடும், உம்முடைய கைக்கும் அவரால எங்களை விடுவிக்க கூடும் என்று போல்டா அந்த ராஜா கிட்ட பேசுனாங்க. அடுத்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம், நல்லா கவனிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவே உமக்கு தெரிவிக்க கடவுது என்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் எங்களை விடுவிச்சாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேத் காட் மேலன்னு. ஆனா நம்மளாம் என்ன பண்றோம்? அவர் ஆசீர்வதிச்சா அவர் நல்லவர், துன்பப்படுத்திட்டாருன்னா, நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா, கண்ணீர் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணிடுறோம்? விட்டு பின்மாறி போயிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆனா அவர்கள் சொல்லுகிறது பாருங்களேன், விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்றது இல்ல, எங்களோட உடன்படிக்கை நாங்க மீறவே மாட்டோம், பரவாயில்ல, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம சிலர் என்ன பண்றோம்? எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தான் வேணும், அவர் ஆசீர்வதிச்சா அவர் நல்லவர், எங்களுக்கு நாங்க ஜெபிச்ச காரியம் நடக்கலையா அப்படின்னா என்ன பண்றது இல்ல, அவரை நோக்கி பார்க்கறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல. ஏன்னா அவர் எனக்காக என்ன செய்தார்? எனக்கு எதுவுமே செய்யலையே. நிறைய கொஸ்டின், அவரே கொஸ்டின் பண்றோம். எதற்காக செய்தா? தேவன் எல்லாமே நமக்கு நலமாய்தான் செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனத்துல நம்ம அப்படியே வாசிச்சுட்டே போனோம்னா, நேபுகாத் நேச்சாருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிட்டு அவர் முகம்லாம் வேறுபட்டு அந்த அக்கினி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு 7 மடங்கு அதிகம் ஆக்குங்க அந்த அக்கினி சூட அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு
7 மடங்கு ஜாஸ்தியா அந்த அக்கினி சூளை எரிகிறது. அதை தூக்கி கொண்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போடுறதுக்கு தூக்கி கொண்ட மக்களே இறந்து போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அவர்களை தூக்கி போட்ட பிறகு நேபுகாத்நேச்சர் அங்கிருந்து பாக்குறாரு, 4 பேரு அவிழ்க்கப்பட்டு கட்டோட போட்டாங்க. அவிழ்க்கப்பட்ட நிலையில 4 பேரு அந்த அக்கினி சுவாலையில உலாவறத நேபுகாத்நேச்சர் பார்த்து அந்த அதிகாரிகிட்ட கேக்குறாங்க, நம்ம 3 பேரு தானே போட்டோம், 4 பேரு உலாவறாங்களே அப்படின்னு பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. நேபுகாத்நேச்சர் ஷாக் ஆயிட்டு அவர்களை பார்த்து கூப்பிடுறார். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சுவாலின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். அக்கினியிலிருந்து ஒரு சேதமும் இல்லாமல் 3 வெளியே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியா இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எப்படி ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவரை நம்பினாங்க, கட்டளைய தள்ளுனாங்க, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர்கள் பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணல, மீறவே இல்லை. அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், அவர்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் என்ன ஆச்சு, அவர் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எப்படி நம்பி, அவர் கர்த்தரை நம்பி அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்களோ, அதன் நிமித்தமாக அவர் விடுவிக்கப்பட்டார்களோ, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை நம்பனோமானால் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட எதிர்ப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராய் அக்கினி சூளை போன்ற ஒரு ஆபத்து இருந்தாலும், உங்களுக்கு எதிரே நேபுகாத்நேச்சரை போல ஒரு அதிகாரி இருந்தாலும், ஆமென், உங்களுக்கு எதிராக எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்க எழும்பினாலும் உங்கள் காரியம் வாய்க்கும். ஆமென். எப்பொழுது நீங்கள் உங்களோட வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைத்தீர்கள், ஆனால் உங்களுடைய காரியம் வாய்க்கும். God bless you. God bless you.